ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தொடர்ச்சியாக கர்த்தருடைய வார்த்தையையும் அந்த வார்த்தையில் இருக்கிற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் வார்த்தையின் மேன்மையும் குறித்து நாம் தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையின் தன்மையை குறித்து நான் உங்களோடு சில காரியங்களை கூறுகிறேன். மத்திய எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசிக்கும் போது, வானமும் பூமியும் ஒளிந்து போகும், கர்த்தருடைய வார்த்தையோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. கர்த்தருடைய வார்த்தையானது என்றென்றைக்கும் இருக்கக்கூடியது. ஏன் கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம் என்றென்றைக்கும் இருக்கிறது என்று நீங்கள் கேட்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது வசனம் சொல்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. ஆதியிலே முந்தின நித்தியத்திலே நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வார்த்தையாக இருந்தார். அவர் என்றைக்கும் நித்தியமானவராய் இருக்கிறது போல தேவனுடைய வார்த்தையும் அழிவில்லாத நித்தியமான ஒன்றாக இருக்கிறது. இந்த வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று யோவான் 6வது அதிகாரம் 23வது வசனத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையையும் கர்த்தருடைய ஆவியானவரையும் பிரிக்க முடியாது. இருவரும் ஒன்றாக கிரியை செய்கிறார்கள். இதை சிருஷ்டிப்பிலும் நாம் பார்க்க முடியும். ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். ஆவியானவரும் கர்த்தருடைய வார்த்தையும் இணைந்து பூமியை ஒழுங்குபடுத்துகிறதை, சிருஷ்டிக்கிறதை நாம் ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். எனவே கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தருடைய ஆவியானவரும் பிரிக்க முடியாத இருவரும் இணைந்தே செயல்படுகிறதை நாம் பார்க்கலாம். அதனால்தான் யோவான் சொல்கிறார், கர்த்தருடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாய் இருக்கிறது என்று சொல்கிறார். இந்த கர்த்தருடைய வார்த்தையினால் தான் வானங்களும் பூமியும் சர்வமும் சிருஷ்டிக்கப்பட்டது. எபிரேயர் 11வது அதிகாரம் 3வது வசனத்துல வாசிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையினால் இந்த வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்டது, தோன்றப்படுகிறவையினால் இவைகள் உண்டாகவில்லை. மனிதன் சொல்கிறது போல எவல்யூஷன் தியரியினால் இது உருவாக்கப்படவில்லை. மாறாக கர்த்தருடைய வார்த்தையினால் வானமும் பூமியும் உண்டாக்கப்பட்டது, சிருஷ்டிக்கப்பட்டது என்று நாம் விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை இந்த வானம் பூமியால் சிருஷ்டிக்கப்பட்டது மாத்திரமல்ல, இந்த வானத்தையும் பூமியும் தாங்கிக் கொண்டிருப்பதும் கர்த்தருடைய வார்த்தை தான். ஏனென்றால் எபிரேயர் 1வது அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அவர் தம்முடைய வார்த்தையினாலே, வல்லமையுள்ள வசனத்தினாலே அவர் இந்த சர்வத்தையும் தாங்குகிறார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையினால் தான் வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்டது. கர்த்தருடைய வார்த்தையினால் தான் வானமும் பூமியும் காக்கப்படுகிறது, பாதுகாக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, ஒரு தடவை நாம் வாசிக்கிறோம் அந்த 3வது அதிகாரம் 7வது வசனத்திலே, அந்த தேவனுடைய வார்த்தையினால் தான் இந்த பூமி ஒரு நாள் நியாயம் தீர்க்கப்பட போகிறது, அழிக்கப்பட போகிறது. கர்த்தருடைய வார்த்தையினால் வானமும் பூமி உண்டாக்கப்பட்டது. கர்த்தருடைய வார்த்தையினால் இந்த வானமும் பூமியும் காக்கப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தையினால் தான் ஒரு நாள் இந்த வானமும் பூமியும் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிக்கப்பட போகிறது. எனவே கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு முக்கியமானது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். அப்ப சிருஷ்டிப்பில் மாத்திரம்தான் கர்த்தருடைய வார்த்தையா என்று நீங்கள் கேட்டால், வசனம் அழகாய் சொல்கிறது. சங்கீதம் 19வது அதிகாரம் 7வது வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. நமக்குள்ள ஒரு ஆத்துமா இருக்கிறதே, அதை உயிர்ப்பிக்கிறதும் அந்த கர்த்தருடைய வார்த்தை தான். எனவே நாம் கர்த்தருடைய வார்த்தையை எப்படி விரும்ப வேண்டுமாம்? கர்த்தருடைய வார்த்தையை தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகிற தேனிலும் மதுரமாக நாம் அதை பருகும் பொழுது, அதை விரும்பும் பொழுது, அதை அனுபவிக்கும் பொழுது அதனால் மிகுந்த பலன் உண்டு. எனவே கர்த்தருடைய வார்த்தையின் தன்மை ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது. அதை கை கொள்ளுகிறதுனால் ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படுகிறது. அதை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. அருமையான கர்த்தருடைய ஜனங்களே, நாம் கேட்ட வார்த்தைக்காக இப்பொழுது நாம் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, நன்றியுள்ள இதயத்தோடு துதிக்கிறோம். அப்பா, உடைய வார்த்தையின் தன்மைகளை குறித்து நாங்கள் பார்த்திருக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்ட அருமையான பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். தொடர்ந்து உடைய வார்த்தையின் வல்லமைக்குள்ள சத்தியத்துக்குள்ளே கிருபையாய் நடத்தும்படியாய் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கிறீங்க. நீங்க கேட்ட இந்த சத்தியமானது லேவியன் மினிஸ்ட்ரி என்கிற நம்முடைய யூடியூப் சேனல் வழியாக இது கடந்து வருகிறது. இந்த லேவியன் மினிஸ்ட்ரி யூடியூப் சேனல் ஆனது கர்த்தருடைய வார்த்தையையும் அந்த வார்த்தையில் இருக்கிற மேன்மைகளையும் தொடர்ந்து கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொண்டு வருவதையே தன்னுடைய நோக்கமாக கொண்டிருக்கிறது. எனவே தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை லைக் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.